விஜய் பேச்சில் நிதானம் தேவையா? எவன் சொன்னவன்? விஜய் நிதானம் இல்லாமல் பேசுகிறாராம். வைகோ, சீமான், சாட்டை திரைமருகன், திருமாவளவன் இவனெல்லாம் பேசுகிறது. நிதானம் இல்லாமல் பேசுபவன் எவன்? தண்ணடிக்கிறவன் தான் நிதானம் இல்லாமல் பேசுவான். நல்லா கேட்டுங்க. சீமான் என்ன செய்வான்? ஆப்பு அடிச்சிடுவான். உயின்னு நாய் மாதிரி கத்துவான் மேடையில். எல்லாம் தமக்கு தெரிந்தது மாதிரி பேசுவான். ஒரு மண்ணாங்கட்டியும் வாயில் கட்ட வார்த்தை ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாது. அரசியல், அங்கவியல், ஒளிவியல் வள்ளுவர் பிரித்திருக்கார். கடவுள், கல்வி, உலகம், தர்மம், தத்துவம், அரசியல், பொருளாதாரம், சட்டம், மருத்துவம், காமம், அத்தனை சப்ஜெக்டை பற்றி 3500 வீடியோ நான் போட்டிருக்கேன். சீமானுக்கு தமிழை பற்றி தெரியுமா? அவனுக்கு ஜால்ரா அடிக்கிற சாட்டை முருகனுக்கு ஜெயில் கையில் போய் சுபாஷ் சந்திர போஸ் வரலாறு புத்தகத்தை காட்டான். முட்டா பசங்களா, மேடை பேச்சு நாகரிகம் தெரியாத முட்டாள் மனிதர்கள். வைகோ ஒரு முட்டா பையன். காசு கொடுத்தா ஒரு எலெக்ஷனில் டிஎம்கே சப்போர்ட்டு, அடுத்த காசு கொடுத்தா ஏடிஎம்கே சப்போர்ட்டு. வைகோ இவனெல்லாம் அரசியல் நாகரிகம் தெரிந்தவர்களா? விஜய்க்கு நிதானம் தெரியாமல், என்ன நிதானம் தெரியாமல் யாரை அசிங்கப்படுத்தி பேசினா விஜய்? நீங்கள் சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஒரு வார்த்தை கெட்ட வார்த்தை பேசியிருப்பானா? நீங்கள் பேசாத கெட்ட வார்த்தையா அரசியலில்? தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள். உலக மக்களை, உலக மாணவர்களை, வருங்கால சமுதாயம்னாச்சும் நல்லா இருக்கணும் சார். என்ன கஷ்டப்பட்டு டிஎன்பிசி எக்ஸாம் எழுதி கேஎன்ஆர் கொள்ளடித்தான். செந்தில் பாலாஜி கொள்ளடித்தான். திமுகன்னா கொள்ளடிக்கிற கூட்டம். நல்லா புரிஞ்சுக்கலாம். சமுதாய மக்கள் மேடையில் கீழ்கிழின்னு பேசணும். எல்லாம் சமுதாய மக்கள் வாழ வேண்டும் என்ற எண்ணம் எவனுக்குமே கிடையாது. சீமா எவனாச்சும் கூப்பிட்டு இந்த முஸ்லீம் மக்கள், கிறிஸ்டின் மக்கள்லாம் இவனுக்கு தான் எல்லா மத கொள்கைகளும் தெரியுமா பேசி அவனுக்கு பிரியாணி என்ன சரக்கு எல்லாம் அடிச்சுட்டு வாய்க்கிலேயே பேசுவான். அறகுறையாக படித்தவன். அவனுக்கு கொள்கை பரப்பு செயலாளரான சாட்டை முருகன் அவன் கேவலமாக சீமானா அவ்வளோ கேவலமாக திட்டினான் வீடியோவில். திருப்பி அவனை கூப்பிட்டுக்கிட்டான். இவனெல்லாம் அரசியல்வாதிகளா? விஜய் எங்காச்சும் எவனாச்சும் தவறாக பேசியிருக்கிறாரா? எவனாச்சும் ஒரு வார்த்தை அசிங்கமாக பேசியிருக்காரா? இதுதான் இளைய சமுதாயம் விரும்புகிறது. நல்ல நாகரிகம் அல்ல அரசியல் வேண்டும். ஏழை மக்கள் உயர வேண்டும். இது விஜயுடைய லட்சியம். இதை